முதல் இரவு நெருக்கம், இன்ப வாழ்வின் தொடக்கம். இளம் தம்பதிகள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய உலகங்கள் கண்டார்கள். இந்த தேடல் மயக்கத்தில், ஆனந்த கிறக்கத்தில் தங்கள் உறவுக்கு ஒரு சவால், அதிகார பயமுறுத்தல் சீக்கிரமே வரப்போகிறது என்று அவர்கள் கனவு கூட காணவில்லை. வாழ்க்கை ஒரு வட்டம். இன்று மேலே இருப்பவன் கீழே போகிறான், கீழே இருப்பவன் மேலே வருகிறான். சாதாரண மக்கள் வாழ்க்கையில் இது நடக்கிறதோ இல்லையோ, ரோமானிய அரசியல்வாதிகள் வாழ்க்கையில் நிதர்சனமான ஒன்று. மக்கள் என்று ஒரு தலைவரை தலைக்கு மேல் வைத்து தூக்கி கொண்டாடுவார்கள். நாளை அவரையே கீழே வீசுவார்கள். இன்றைய நாட்டுத் தலைவர் நாளை தேச துரோகியாக வெளியே துரத்தப்படுவார். நேற்று கூண்டில் நின்றவர் தலையில் இன்று கிரீடம் சொலிக்கும் ஹீரோக்களும் ஜீரோக்களும் இடம் மாறிக்கொண்டே இருப்பார்கள். கிமு 88 ஜுல்லா கான்சலாக இருந்தார். மாரியஸுக்கும் அவருக்கும் மோதல் வந்தது. அடுத்த 6 வருடங்கள் ஜுல்லா அரசியல் வனவாசம். கிமு 82 ரோமானிய பேரரசு ஜுல்லாவை வரவேற்றது, சர்வாதிகாரியாக்கியது. அவர் செய்த முதல் காரியம், தனக்கு எதிராக நின்றவர்கள் அத்தனை பேரையும் பட்டியல் போட்டு நடுத்தெருவில் வைத்து தீர்த்து கட்டியது. சீசருக்கும் மரண தண்டனை விதிக்க ஜுல்லா விரும்பினார். மாரியஸின் மருமகன் ஜின்னாவின் மாப்பிள்ளை என்று 2 காரணங்கள். ஆனால் இதை ஜுல்லாவால் செய்ய முடியவில்லை. முக்கிய காரணம், சீசர் ஃப்ளாமண்டியாலிஸ் பதவியில் இருந்தார். எதிரிகள் கூட தன்மேல் சிறு தவறை சுட்டிக்காட்ட முடியாதபடி நேர்மையாக பணியாற்றினார். சமூக போர்கள் நடந்த பொழுது மாரியஸ், ஜின்னா ஆகிய இருவருக்கும் ஆதரவாக அவர் எந்த நடவடிக்கையிலும் ஈடுபடவில்லை. ஏன் தெரியுமா? பூசாரி வேலை விதித்த கட்டுப்பாடுகளின்படி அவர் ரோம் தவிர வேறு எந்த ஊரிலும் 3 இரவுகளுக்கு மேல் தங்கவில்லை. இதனால் அவர் மேல் ஜுல்லாவால் குற்றம் சாட்ட முடியவில்லை. சீசரின் தலை தப்பி எழுது. இப்பொழுதுதான் ஜின்னாவும் மாரியஸும் தன்னை ஃப்ளாமண்டியாலிஸாக நியமித்த முடிவு எத்தனை தொலைநோக்கு முடிவு, ராஜதந்திர முடிவு என்பது சீசருக்கு புரிந்தது. ஆனால் சீசரை அத்தனை எளிதாக ஜுல்லா விட்டு விடுவாரா? அரசு அதிகாரிகள் சீசரை சந்தித்தார்கள். கொர்னிலியாவை விவாகரத்து செய்யுமாறு வற்புறுத்தினார்கள். இது சாதாரணமாக ஜுல்லா எல்லா எதிரிகளிடம் நடத்திய விளையாட்டுதான். ஆனால் அன்றைய ரோமில் இதற்கு இணங்க மறுத்த ஒரே ஆள் சீசர் தான். நாங்கள் சொல்வதை கேட்டால் அரசாங்கத்தில் உயர் பதவி தருகிறோம். கொர்னிலியாவை விட அழகான, பணக்காரையான, அதிகார செல்வாக்குள்ள பெண்ணை உனக்கு மனைவியாக்குகிறோம். எந்த பெண் வேண்டும் என்று சொல், உன் வாசலில் கொண்டு வந்து நிறுத்துகிறோம். சீசர் மறுத்துவிட்டார். காரணம், கொர்னிலியா மேல் இருந்த காதல். அதற்கும் மேலாக 2 முக்கிய காரணங்கள். சீசர் சலசலப்புக்கு அஞ்சாத பணங்காட்டு நரி. மிரட்டலால் அவரை பணிய வைக்கவே முடியாது. 2வது காரணம், தன்னை நம்பி வாழ்பவர்களை சீசர் என்றுமே கைவிடுவது கிடையாது. தன் தலையை கொடுத்தும் அவர்களை காப்பாற்றுவார். அதுவும் மனைவியை விட்டு கொடுக்கும் மானங்கெட்ட காரியத்தை ஒரு ஆண்மகன் செய்யலாமா? ஜுல்லாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை அடக்குமுறை வடிவத்தில் தொடங்கியது. கொர்னிலியா வரதட்சணையாக கொண்டு வந்த நிலங்கள், மாளிகைகள், நகைகள், தங்க வெள்ளிக்கட்டிகள் என அத்தனை சொத்துக்களும் சீசரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு அரசுடைமையாக்கப்பட்டன. ஃப்ளாமண்டியாலிஸ் பதவியில் இருப்பவர்களை பதவியிலிருந்து நீக்கக்கூடாது. ஆனால் சாத்தான்கள் ஆட்சியில் வேதங்களுக்கு என்ன வேலை? அத்தனை விதிகளையும் உடைத்த சுல்லா சீசரை பதவியிலிருந்து நீக்கினார். அவரை கைது செய்ய உத்தரவிட்டார். அம்ரேலியாவும் அவரால் பட்டை தீட்டப்பட்டு வரும் சீசரும் அரசியல் கத்துக்குட்டிகள் அல்ல. எனவே அவர்களும் ஜுல்லாவின் பகடை எப்படி உருளும் என்று சரியாக கணித்தார்கள். முதலில் கைது செய்வார்கள். அடுத்து தேச துரோகி என்று பொய் குற்றம் சாட்டு சுமத்துவார்கள். சேதம் செய்வார்கள். மதம் பிடித்த யானை துரத்தும் பொழுது புத்திசாலி புலி பாயாது, பதுங்கும். சீசரும் அதைத்தான் செய்தார். ரோம் நகரத்தின் வடகிழக்கு பகுதியில் ஸ்பெயினர்கள் வசித்த பகுதிக்கு தப்பி சென்றார். இத்தாலி நாட்டின் ஆதிவாசிகளே இந்த சபைனையர்கள். ரோம் நகரம் பிறப்பதற்கு முன்பாகவே அஃபெனஸ் மலைப்பகுதிகளில் வசித்தார்கள். ரோம நகரம் வளர்ச்சி கண்டவுடன் இவர்களில் ஒரு பகுதியினர் ரோம் நகரில் குடியேறினார்கள். இன்னொரு பகுதியினர் ரோமோடு இணைவது தங்கள் தன்மானத்துக்கு இழுக்கு என்று நினைத்தார்கள். அதனால் அஃபெனஸ் மலையிலே வாழ்க்கையை தொடர்ந்தார்கள். காலப்போக்கில் சபையினர்கள் ரோமானிய சாம்ராஜ்யத்தில் கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்தார்கள். ஆனால் உள்ளத்தாலும் உணர்வாலும் அவர்களை தங்களை ரோமாபுரியோடு இணைத்து கொள்ளவில்லை. இத்தகைய பகுதி சுல்லாவிடமிருந்து தனக்கு பாதுகாப்பு தரும் என்பது சீசர் போட்ட கணக்கு. சீசர் தப்பியோடிய விஷயத்தை ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொண்டார்.
சீசருக்கும் சுல்லாவுக்கும் இடையே திருடன் போலீஸ் விளையாட்டத் தொடங்கியது. சுல்லா சீசரின் தலைக்கு விளை வைத்தார். அவற்றை பிடித்து கொடுப்பவர்களுக்கும் அவர் மறைந்திருக்கும் இடத்தை காட்டிக் கொடுப்பவர்களுக்கும் பல 1000 நாணயங்கள் பரிசு. அரசு வீரர்கள் நாடெங்கும் வலை போட்டு சீசரை தேடத் தொடங்கினார்கள். சுல்லாவை பிடிக்காத சபேனியர்கள் சீசருக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். ஆனால் சீசருக்கு ஒரு பிரச்சனை. யாரை நம்புவது? நிஜமாகவே அடைக்கலம் தருகிறார்களா அல்லது சுல்லாவிடம் மாட்டிவிட புரி வைக்கிறார்களா? இதற்கு நடுவில் அவருக்கு மலேரியா ஜுரம் வேறு வந்துவிட்டது. உடல் தளர்ந்தது. எப்பொழுது கைதாகுவோமோ தூக்கில் போடப்படுவோமோ என்கிற சிந்தனைகள். சராசரி மனிதனாக இருந்திருந்தால் நொறுங்கி போயிருப்பான். ஆனால் சீசர் துவலையவே இல்லை. ஒரு நாள் இரவு சீசர் ஒரு மறைவிடத்திலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போய் கொண்டிருந்தார். ஒவ்வொரு அடியையும் மெல்ல மெல்ல எடுத்து வைத்தார். ஒரு சந்தில் திரும்பும் பொழுது கொர்னேலியஸ் ஃபட்டகஸ் எனும் குட்டி தளபதி தன் வீரர்களோடு வந்து கொண்டிருந்தார். சீசர் ஓடுவதற்கு முன் அவரை பிடித்து விட்டார். சீசரின் கையில் மாட்ட விலங்கை எடுத்தார். சீசருக்கு அவனிடம் ஓரளவு பரிச்சயம் உண்டு. அவனிடம் சீசர் பேசினார். கொர்னேலியஸ், கொஞ்சம் அந்த பக்கம் வா, உன்னிடம் தனியாக பேச வேண்டும். இருவரும் ஒதுங்கினார்கள். சீசர் கொர்னேலியஸ் காதில் ஏதோ கிசுகிசுத்தார். அவன் முகத்தில் சந்தேகம், பிரமிப்பு, சம்மத சிரிப்பு. ஜூலியஸ், நிஜமாகவா? நிஜமாகவா? கொர்னேலியஸின் வாய் ஆச்சரியத்தால் பிளந்தது. ஜூலியஸ், அவ்வளவு பணமா? ஏமாற்ற மாட்டாயே? கொர்னேலியஸ், நீ என்னை பற்றி என்ன கேள்விப்பட்டிருக்கிறாய்? நீ நேர்மையானவன், கொடுத்த வாக்கை காப்பாற்றுபவன் என்று. ஆனால் இன்று நீ ஒரு செல்லா காசு. உன் சொத்து முழுக்க அரசாங்கம் பறிமுதல் செய்துவிட்டது. நீயும் தப்பியோடும் குற்றவாளி. உன்னை தப்பவிட்டால் 12,000 வெள்ளி காசுகள் தருவதாக சொல்கிறாய். அது எவ்வளவு பெரிய பணம் தெரியுமா? என் சிப்பாயின் 100 வருட சம்பளம். உன்னால் அவ்வளவு பணம் எப்படி தர முடியும்? கொர்னேலியஸ், என்னிடம் இன்று பணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்காக உயிரையே தரும் ஏராளமான நண்பர்கள் இங்கேயே இருக்கிறார்கள். எனக்கு அரை மணி நேர அவகாசம் கொடு, நிரூபித்து காட்டுகிறேன். சீசர் கையை சொடக்கினார். அடிமை ஒருவன் சீசரை நோக்கி ஓடி வந்தார். ஆமாம், சீசர் தலைமறைவாகி ஓடும்பொழுதும் அவருக்கு பாதுகாப்பாக சில அடிமைகள் யாருக்கும் தெரியாமல் அவரோடு வந்து கொண்டிருந்தார்கள். சீசர் அவனோடு பேசினார். அவன் மிக வேகமாக ஓடினான். நடப்பது நாடகமா எனும் சந்தேகத்தோடு, தன் புதையல் கிடைக்கப் போகிறதா இல்லையா எனும் எதிர்பார்ப்போடு கொர்னேலியஸ் காத்திருந்தான். இரவின் நிசப்தத்தை குதிரையின் குளம்படி ஓசை கலக்கிறது. ஒரு வீரன் வருகிறான். குதிரையிலிருந்து குதிக்கிறான். சீசருக்கு பவ்யமாக வணக்கம் தெரிவிக்கிறான். அவன் கையில் ஒரு கடிதம். சபானியர்களால் ஒரு முக்கிய புள்ளி அனுப்பியிருந்த கடிதம் அது. கொர்னேலியஸ், நீ சீசரை உடனேயே விடுதலை செய். காலை பொழுது விடுவதற்குள் உன் வீட்டில் 12,000 வெள்ளி காசுகள் உனக்காக காத்திருக்கும். ஏதாவது பிரச்சனை செய்தால் பொழுது விடியும் பொழுது நீ இருக்க மாட்டாய். சீசரை பொறுத்தவரையில் எல்லாமே பிரம்மாண்டம்தான், கொடுக்கும் லஞ்சமும் கூட. சீசர் இப்படி சுல்லாவோடு கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டிருந்தபோது அம்ரேலியா தன் தொடர்புகள் மூலமாக மகன் விடுதலைக்கு தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டிருந்தார். அவர் தூது விட்டு கொண்டிருந்தவர்களில் முக்கியமானவர்கள் வெஸ்தல் கன்னிகள். வெஸ்தா குடும்பம் ஆகியவற்றுக்கான ரோமானிய பெண் கடவுள் வெஸ்தாவை திருப்திப்படுத்தினால் மட்டுமே ரோமானிய சாம்ராஜ்யம் போர்களில் வெற்றி காணும். சுபிட்சமடையும் என்பது ரோமானியர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த கோவிலுக்கு 6 பூசாரிகள். இவர்கள் அனைவருமே பெண்கள். அரசாங்கத்தால் நியமிக்கப்படும் இவர்கள் 30 வருடங்களுக்கு அந்த பணியில் நீடிக்க முடியும். நல்ல சம்பளம். இந்த பெண்கள் மக்களால் வெஸ்தாவின் அவதாரங்களாகவே மதிக்கப்பட்டார்கள். அரசாங்க பீடங்களிலும் இவர்களுக்கு மதிப்பு, மரியாதை. வெஸ்தல் கன்னிகள் சாதாரணமாக அரசு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதில்லை. அரசாங்கம் யாரிடமாவது அநியாயமாக நடந்து கொள்கிறது என்று உறுதியாக தெரிந்த ஓரிரு பிரச்சனைகளில் மட்டுமே தலையிடுவார்கள். சீசர் எந்த தவறும் செய்யவில்லை. அரசாங்கம் அவர் மீது நடவடிக்கை எடுக்க பாய்வது வெறும் பழிக்கு பழி நடவடிக்கை என்பது வெஸ்தல் கன்னிகளுக்கு தெளிவாக தெரிந்தது. ஃப்ளாமண்டேயாலிஸ் பதவியில் சீசர் திறமையாக செயலாற்றியதும் அரசியலால் பதவி நீக்கப்பட்டதும் அவருக்கு சாதகமாக அமைந்தன. சீசருக்கு ஆதரவாக வெஸ்தல் கன்னிகள் சுல்லாவிடம் சிபாரிசு செய்தார்கள். குற்றச்சாட்டுகளை வாபஸ் பெற வேண்டிய கட்டாயம். அது மட்டுமல்லாமல் சீசர் தன் பொது வாழ்வில் பங்கேற்க விதிக்கப்பட்ட தடைகள் அத்தனையும் விலக்கப்பட்டன. விடுதலை பெற்றுவிட்ட போதும் சுல்லாவின் ஆட்சி இருக்கும் வரை ரோம் நகரத்துக்கு போக வேண்டாம் என்று சீசரின் நண்பர்கள் அவருக்கு ஆலோசனை கூறினார்கள். சீசருக்கு இப்பொழுது வயது 19. இராணுவத்தில் சேர
சீசர் முடிவெடுத்தார். ரோம் அல்லாத இன்னொரு இடம் போக வேண்டும். வேறு எங்கே போகலாம்? துருக்கி நாட்டான ஒரு பகுதியின் அனட்டோலியா ஏசியா மைனர் என்று அழைக்கப்பட்டது. கிமு 133 ஏசியா மைனர் ரோம சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியானது. கிமு 80 அங்கே மார்க்கஸ் தெர்மஸ் ரோமானிய குடியரசால் நியமிக்கப்பட்ட கவர்னராக இருந்தார். அவரிடம் சீசர் படைத்தளபதியாக சேர்ந்தார். மித்ரடெஸ் ஏசியா மைனர் பகுதியின் முன்னாள் இளவரசர். ரோமுக்கு எதிராக அடிக்கடி போர்க்கொடி தூக்குவார். இப்பொழுதும் உள்நாட்டு போர் தொடங்கினார். அவரை தனியாக சமாளிக்க முடியுமா என்று மார்க்கஸ் தெர்மஸுக்கு சந்தேகம். அண்டை பகுதியான பித்தினியா ரோமுக்கு ஆதரவான நாடு. அவர்களிடம் போர்க்கப்பல்களும் கடற்படை வீரர்களும் அவர்கள் வேண்டும் என்று செய்தி அனுப்பினார். என்ன காரணங்களாலோ பித்தினியா அரசர் நிக்கமட்டிஸ் தயங்கினார். யாராவது அவரிடம் தூது போக வேண்டும். அவர் மனத்தை மாற்ற வேண்டும். உடனடியாக போர்க்கப்பல்களை பெற்று வர வேண்டும். மித்ரடெஸுடனான போர் வெற்றியா தோல்வியா என்பதை இந்த தூது பயணம்தான் முடிவு செய்யும். யார் அந்த திறமைசாலி? கேட்பவர் மனங்களில் சொக்குப்பொடி தூவி அவர்களை தன் பாதைக்கு மாற்றும் பேச்சு திறமை, இணங்க வைக்கும் சாமர்த்தியம் யாருக்கு இருக்கிறது? மார்க்கஸ் தெர்மஸ் தன் ஆலோசகர்களிடம் கலந்துரையாடினார். அவர்கள் எல்லோரும் சொன்ன ஒரே பெயர் ஜூலியஸ் சீசர். கவர்னருக்கு ஒரே ஒரு தயக்கம்தான். இவன் 19 வயதான சின்ன பையன், அரசியல் அனுபவமே இல்லாத கத்துக்குட்டி. இவனிடம் நிக்கமட்டிஸ் மன்னரின் மனத்தையே மாற்றும் பக்குவம் இருக்குமா? ஆனால் ஆலோசகர்கள் அடித்து சொன்னார்கள், இவன் சாதாரண இளைஞன் அல்ல. பிளாமண்டையாலஸாக தன்னை நிரூபித்தவன், பல பாஷைகள் தெரிந்தவன், பேச்சுக்கலை விற்பனர் மார்க்கஸ் அனட்டலிஸின் கினிஃபோ அவர்களின் பெருமைக்குரிய சீடர். இவனோடு பேசி பாருங்கள். மார்க்கஸ் தெர்மஸ் சீசரை அழைத்தார். பேசினார். அசந்து போனார். இத்தனை சிறிய வயதில் இத்தனை ஞானமா, மனப்பக்குவமா? இவன் பேசவா செய்கிறான்? தன் வார்த்தைகளால் கேட்பவர் மனங்களை கட்டி போடுகிறான். தான் நினைத்ததை செய்ய வைக்கிறான். நம்பிக்கை பிறந்தது தெர்மஸுக்கு. சீசர் பித்தினியா புறப்பட்டார். நிக்கமட்டிஸை சந்தித்தார். இருவரும் பலமுறை சந்தித்தார்கள். சில வேளைகளில் ஆலோசகர்களோடு, பல வேளைகளில் தனியாக. தூது பயணம் அமோக வெற்றி. எதிர்பார்த்ததுக்கும் அதிகமான போர்க்கப்பல்களை பித்தினியா அரசர் மனமாற வழங்கினார். இதற்கு மேலும் உதவி தேவைப்பட்டால் தருகிறேன் என்றும் செய்தி அனுப்பினார். வந்த வேலை முடிந்தது. போர்க்களம் காத்திருக்கிறது. சீசர் ஏசியா மைனருக்கு உடனேயே திரும்பி புறப்பட வேண்டாமோ? நாட்கள் கடத்தினார். அப்பொழுது அரசல் புலசலாக சில வதந்திகள். நிக்கமட்டிஸ் மன்னன் கவிழ்ந்தது சீசரின் பேச்சால் மட்டுமல்ல, அவருக்கு சீசரை ரொம்ப பிடித்து விட்டது. தூதுவர் மன்னரின் ஆசை நாயகராகிவிட்டார். நிக்கமட்டிஸுக்கும் சீசருக்கும் ஓரின உறவு. சீசர் பெண் பித்தர் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் ஆண்களோடும் உறவு வைத்துக் கொண்டவராம். வரலாற்றில் தெளிவான பதில் இல்லை. நிக்கமட்டிஸ் தவிர வேறு எந்த ஆணுடனும் சீசருக்கும் உடல் உறவு இருந்ததாக வதந்திகள் கூட இல்லை. ஆதாரங்களாக நமக்கு கிடைத்திருப்பவர் சீசர் பற்றிய விரச பாடல்கள் மட்டுமே. இன்னொரு ஆதாரம், சீசரின் சமகாலத்தோரும் கான்சலாக பணியாற்றியவருமான மார்க்கஸ் துல்லியஸ் சீசரோ மாபெரும் பேச்சாளர், அரசியல் சட்டமேதை என்று பல முகங்கள் கொண்டவர். இவர் ஒருமுறை ஜூலியஸ் சீசர் ரோம் நாட்டின் அத்தனை பெண்களுக்கும் கணவர், அத்தனை ஆண்களுக்கும் மனைவி என்றார். இதை வைத்து சீசர் ஹோமோ என்று முடிவு கட்டிவிட முடியாது. ஆனால் வதந்திகள் பரவலாக இருந்தது உண்மை. இவற்றை கண்டு கொள்ளாமல் இருந்த சீசரே ஒரு கட்டத்தில் பொறுமை எழுந்து, நான் ஒன்றும் ஹோமோ இல்லை என்று பகிரங்க சத்தியம் செய்தார். அந்த சத்தியத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது வேறு விஷயம். போர் முனை திரும்பிய சீசர் தன் தாமதத்தை ஈடுகட்டும் வகையில் மின்னல் வேக செயல்பாட்டில் இறங்கினார். அவர் தலைமையில் போர்க்கப்பல்கள் பாய்ந்தன. எதிரிகளின் கப்பல்களை துரத்தின. அவர்கள் ஓடினார்கள். கடலே வேண்டாம் என்று நாட்டுக்குள் பின்வாங்கினார்கள். விடாமல் துரத்தியது சீசர் படை. இது சீசருக்கு முதல் போர். ஆனால் தான் பிறந்ததே போரில் ஜெயிக்கத்தான் என்பது போல அவருடைய ஒவ்வொரு அசைவும் இருந்தது. மித்ரடஸ் முறியடிக்கப்பட்டார். ரோமானிய சாம்ராஜ்யத்துக்கு மாபெரும் வெற்றி. இந்த வெற்றி நாயகன் சீசர் என்று அரசாங்கமே ஒத்துக்கொண்டது. தன் உயிரை பணயம் வைத்து நாட்டையும் தன் வீரர்களையும் காக்கும் மாவீரர்களுக்கு நாட்டின் மிக உயர்ந்த மிலிட்ரி கௌரவமான கொரோனா சிவியோ எனும் கௌரவம் வழங்கப்படும். சீசருக்கு இந்த மகுடத்தை ரோமன் நாடு வழங்கியது. இது லாரல் என்கிற ஒரு வகை புன்னை மரத்தின் இலைகளால் செய்யப்பட்ட கிரீடம். இது ரோமன் நாட்டின் வெற்றியின் சின்னம். போரில் எதிரிகளை முறியடித்த மன்னர்கள் லாரல் கிரீடம் அணிவது வழக்கம். இந்த கிரீடத்துக்கு எவ்வளவு மதிப்பு தெரியுமா? இந்த கௌரவம் பெறுபவர்
தன் வாழ்நாள் முழுக்க இதை அணியலாம். விளையாட்டுகளை பார்க்க போனால் அவர் நுழையும் பொழுது எல்லா செனட்டர்களும் எழுந்து நின்று அவரை வரவேற்க வேண்டும். அவர் எங்கே போனாலும் அவருக்கு செனட்டர்களோட சரியாசனம் உண்டு. சீசருக்கு இந்த மாபெரும் கௌரவம் கிடைத்தது பெரிய விஷயம், அதுவும் 19 வயதில். கிமு 79 தொடக்க நாட்கள். சுல்லா தன் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். அடுத்த ஆண்டில் அவர் மரணமடைந்தார். சில வருடங்களுக்கு முன் சீசர் ஒரு குற்றவாளி, தப்பிவிடும் கைதி. ஆனால் இன்றோ அவர் ஏசியா மைனர் யுத்தத்தை வென்றவர், மித்ரடேஸின் கொட்டம் அடக்கிய ஹீரோ. சுல்லாவின் மறைவுக்கு பின்னர் அவருடைய எதிர் அணியினர் ஆட்சிக்கு வந்தார்கள். சீசருக்கு மக்களிடமிருந்த ஆதரவை தங்களுக்கு ஆதாயமாக்கிக் கொள்ள நினைத்தார்கள். அவருக்கு அரசு பதவி வழங்குவதாக வாக்குறுதி கொடுத்தார்கள். இது பதவி அல்ல, தன்னை வளைத்து போட வீசப்படும் தூண்டில் என்பதை சீசர் புரிந்து கொண்டார். அவர் பல்லக்கு தூக்கி அல்ல, பவனி வரப்போகும் பாராளுமேந்தர். தன் இலக்கில் தெளிவாக இருக்கும் மனிதன் இன்றைய சில்லறைகளுக்கு மயங்குவதில்லை. நாளைய புதையல் தனக்காக மட்டுமே காத்திருப்பதை அவன் அறிவான். தேடி வந்த பதவியை உதறி தள்ளினார் சீசர். போரில் பெற்ற வெற்றியால் மக்களின் ஆதரவு வெளிச்சம் தன்மேல் பாய்ந்திருப்பது சீசருக்கு தெரியும். இந்த அடித்தளத்தில் தன் கனகம்பீர புதுவாழ்வு கோபுரம் எழுப்புவதுதான் அவருடைய திட்டம். தன் மாமாவின் வாழ்க்கை சீசர் மனத்தில் நிழலாடியது. மாரியஸ் 7 முறை கான்சலாக இருந்தார். மக்கள் அவரை கடவுளாக வணங்கினார்கள். ஒரு நாள் அரசியல் காற்று திசை மாறி அடித்தது. மாலை போட்ட அதே கூட்டம் அவர் மேல் மலை பெஞ்சுகளை வீசியது. மக்களின் கைத்தட்டலும் புகழ் ஆரவாரங்களும் நிரந்தரமானவை அல்ல. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும். மக்களின் ஆதரவு குறையாமல் அவர்கள் கண் பார்வையில் பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் கவனத்தை ஈர்க்க ஏதாவது செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த செயல் சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. தன் தனித்திறமை எதையாவது வெளிப்படுத்த வேண்டும். வியப்பால் மக்கள் வழியை விரிய செய்ய வேண்டும். அத்தகைய மாபெரும் தனித்திறமை சீசரிடம் இருந்தது. அந்த திறமை அவருடைய பேச்சாற்றல். ஃபோரம் எனும் பொதுமக்கள் கூடும் இடத்தில் அரசாங்கத்தை போற்றலாம் அல்லது புழுதி வாரி தூற்றலாம். அரசு அதிகாரிகளை பாராட்டலாம் அல்லது விமர்சிக்கலாம். ஏராளமான பொதுமக்கள் இந்த பேச்சுக்களை கேட்பார்கள், கை தட்டுவார்கள், ஆரவாரம் செய்வார்கள். ஆனால் இந்த பேச்சுக்களில் ஒரு சிக்கல். அவர் அரசாங்க ஆதரவாளர் அல்லது எதிரி என்று ஒரு முத்திரை குத்தி விடுவார்கள். திட்டம் போடும் பொழுது காட்ட வேண்டியது நிதானம். பாதையை வகுத்த பின் இலக்கை எட்ட கடைபிடிக்க வேண்டியது வேகம். இது மாபெரும் தலைவர்களின் வழி. சீசரின் வழியும் அதுவே. தன் மூளையை கசக்கிய சீசர் தனக்கென ஒரு மேடையை கண்டுபிடித்தார். அது ஒரு தனித்துவமான மேடை. அப்போதைய ரோமானிய சாம்ராஜ்யத்தில் ஊழலும் லஞ்சமும் தலைவிரித்தாடின. அதே சமயம் அண்டை நாடுகள் ஒவ்வொன்றாக ரோம சாம்ராஜ்யத்தின் கீழ் வந்து கொண்டிருந்தன. ஒவ்வொரு நாட்டையும் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க அந்த நாடுகளின் ஆட்சித் தலைவர்களாக கவர்னர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இவர்களின் முக்கிய வேலை இந்த புதிய பிரஜைகளிடம் காலம் தவறாமல் வரிகளை வசூலித்து ரோமன் கஜானாவில் சேர்க்க வேண்டும். எனவே இவர்கள் அரசின் நம்பிக்கையை பெற்றவர்களாக நேர்மையும் மறு உருவமாக இருக்க வேண்டும். அரசாங்கம் நம்பிக்கையான கவர்னர்களையும் அதிகாரிகளையும் தேர்ந்தெடுத்தார்கள். அவர்கள் எல்லோரும் ரோமாபுரியில் நெடுங்காலமாக வாழ்ந்தவர்கள். அவர்களின் குடும்பம், வீடு, சொத்து பத்து, நிலபலன்கள், உறவுகள், நண்பர்கள் என எல்லாமே ரோமாபுரியில் தான். புதிய வேலை தூர பிரதேசங்களில் இருந்தது. வருடம் 1 முறையோ 2 முறைகளோ தான் மனைவி குழந்தைகளை பார்க்க முடியும். குடும்பத்தையும் வசதிகளையும் விட்டுவிட்டு புதிய இடங்களுக்கு போக அவர்கள் யாருமே விரும்பவில்லை. அரசாங்கம் வலுக்கட்டாயமாக அவர்களை இடமாற்றம் செய்வது. இடமாற்றம் ஒரு தண்டனை. எங்கள் நேர்மைக்கு இதுவா பரிசு? அரசாங்கமே, சில வருடங்களில் சொத்தை குவித்து உன் வேலையை வேண்டாம் என்று உதறி போடுகிறேன் பார் என்று ஒரு பழிக்கு பழி உணர்வோடு புதிய ஊர்களுக்கு போனார்கள். பணியை ஏற்ற சில மாதங்களிலே நேர்மை இழந்தார்கள். நிர்ணயித்ததற்கும் அதிகமாக வரி வசூலித்தார்கள். லஞ்சம் கொடுப்பவர்களிடம் குறைந்த வரிகளை தள்ளுபடி செய்தார்கள். கணக்கில் குளறுபடி செய்தார்கள். ரோமன் கஜானாவுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை சொந்த கஜானாவில் பதுக்கினார்கள். பொது சொத்தை கொள்ளையடிக்கும் இந்த லஞ்ச பெருச்சாலைகளை மக்கள் வெறுத்தார்கள். ஆனால் ஆட்சியின் தலைமை பீடமே இவற்றை கண்டுகொள்ளாத போது மக்களால் எதுவுமே செய்ய முடியாத கையறு நிலை. ஆனால் சில சமயங்களில் ஊழல் மன்னர்களை கையும் களவுமாக பிடித்து சட்டமன்றத்தின் முன்னால் நிறுத்தவும் அவர்களால் முடிந்தது. அத்தகைய ஒரு வழக்கு ரோமன் நீதிமன்றத்தின் முன்னால் வரப்போவது சீசருக்கு தெரிந்தது.
மசிடோனியாவின் கவர்னராக இருந்தவர் டெலபெல்லா. கையூட்டு சக்கரவர்த்தி. பணம், தங்கம், வெள்ளி, வைரம், நிலங்கள் என்று வகை வகையாக லஞ்சம் வாங்கி சிவந்த கைகள் அவருடையவை. பல செனட்டர்களோடு அவருக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. தன் சுருட்டலை அவர்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார் என்பது உயர்மட்ட கிசுகிசு. இந்த தொடர்புகள் தனக்கு பாதுகாப்பு கவசம் என்கிற துணிச்சலில் அவர் ஊழலின் உச்சத்துக்கே போனார். பஞ்சு வெடித்தால் மஞ்சத்துக்கு வந்தே ஆக வேண்டும். டொலபெல்லா மாட்டிக்கொண்டார். அவருக்கு எதிராக ஊழல் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அப்பொழுது வழக்காடுதலை தொழிலாக கொண்ட முழுநேர வழக்கறிஞர்கள் கிடையாது. டொலபெல்லாவுக்கு எதிராக பொதுமக்களின் பிரதிநிதியாக வாதாட மாசிடோனியா மக்கள் ஒரு வழக்கறிஞரை தேடிக்கொண்டிருந்தார்கள். உயர்மட்ட தொடர்பு கொண்ட கவர்னருக்கு எதிராக ஆஜராகி செனட்டர்களை பகைத்து கொள்ள வழக்கறிஞர்கள் தயங்கினார்கள். அப்பொழுது ஆபத் பாந்தவனாய் அவர் காதுகளில் ஒரு ஓங்காரம். பயப்படும் எலிகள் தங்கள் பொந்துகளிலே பதுங்கிக் கொள்ளட்டும். பாயும் புலி நான் வருகிறேன். அந்த குரல் சீசருடையது. சீசர் வழக்காடு மன்றத்தில் அடியெடுத்து வைத்தார். ஆள் பாதி ஆடை பாதி என்பதில் சீசருக்கு முழு நம்பிக்கை உண்டு. அந்த ஆடையும் தனித்துவமாக இருக்க வேண்டும். அன்றைய ரோமில் ஆண்களின் டோக்கா உடை அரைக்கையத்தான் மறைக்கும். ஆனால் சீசரின் டோக்கா முழங்கை வரை நீளும். சீசர் எப்பொழுதும் இடுப்பில் பெல்ட் அணிவார். இது கொஞ்சம் தளர்வாக இருக்கும். நிமிர்ந்த கம்பீர நடை, நேர்கொண்ட பார்வை, தோற்றமா, நடையா, உடையா, என்ன காரணம் என்று தெரியாது. வைத்த பார்வையை எடுக்க முடியாத ஆண்களே மயக்கும் காந்த கவர்ச்சி சீசரிடம். சீசர் தன் பேச்சை தொடங்கினார். எளிய நடை, அழகு மொழி, அடுக்கி வைத்த வாதங்கள், எடுத்து சொன்ன வேகம், சட்டம் ஒரு இருட்டை, அதில் வக்கீலின் வாதம் ஒரு விளக்கு என்பதை பொதுமக்கள் புரிந்து கொண்டார்கள். ரோமன் மத நம்பிக்கைப்படி அவர்களுடைய நீதி தேவதை ஜஸ்டியா எனும் பெண். இவர் கை தராசிருக்கும். ஒரு தட்டு உண்மை, இன்னொரு தட்டு நியாயம். தேவதையின் கண்கள் கருப்பு துணியால் கட்டப்பட்டிருக்கும். இரண்டு பக்கவாதங்களையும் கேட்டு அவற்றை உண்மையாகவும் நியாயமாகவும் சீர்தூக்கி பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது உருவ விளக்கம். சீசரின் வாதத்தை கேட்ட யாருக்குமே டொலபெல்லா ஊழலின் உறைவிடம் என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகம் இருக்கவில்லை. ஆனால் டொலபெல்லா வழக்கு நிஜமாகவே அதிகாரபீடம் நீதி தேவதை கண்களை கட்டியது. நியாயத்தின் முதுகெலும்பை முறித்தது. டொலபெல்லா விடுதலை செய்யப்பட்டார். ஆனால் மக்களை பொறுத்தவரை ஜெயித்தது சீசர் தான். அதிகார தோரணைக்கு அஞ்சாதவர், நியாயத்தின் காவலன், ஏழைகளின் தோழன், மக்கள் மனங்களில் உருவகம் இதுதான். இதற்குத்தானே சீசரும் ஆசைப்பட்டார். இதற்கு பிறகு பிரபலமான பொதுநல வழக்கு எது வந்தாலும் மகேசன் குரலாக ஒலித்த மக்கள் குரல் இதுதான்: வாருங்கள் சீசரே. இந்த சந்தோஷங்களோடு இன்னொரு சந்தோஷ சமாச்சாரம். சீசர் கொர்னிலியா தம்பதிகளுக்கு பெண் குழந்தை பிறந்தது. ஜூலியா என்று பெயரிட்டார்கள். குடும்ப பொறுப்புகள் சிலரின் ஆசைகளை அடக்கி வைக்கும், கால்களை கட்டி போடும். ஆனால் சீசரை பொறுத்தவரை பொறுப்புகள் எல்லாம் அவருடைய கனவுகளை தூண்டிவிட்டன. தன்னுடைய கல்வியும் ஏசியா மைனர் போர்க்கள வெற்றியும் தம்மை முன்னணிக்கு கொண்டு வந்திருக்கின்றன என்பது அவருக்கு தெரியும். சீசரிடம் அரைகுறைத்தனமே கிடையாது. எந்த துறையில் இறங்கினாலும் அதன் உச்சம் தொட வேண்டும். போர்க்களத்தில் திறமைகளை நிரூபிக்க வேண்டும். இன்னொரு யுத்தத்துக்கு காத்திருக்க வேண்டும். அதற்குள் தன்னுடைய அறிவை விசாலமாக்கி கொள்ள முடிந்தால் சீசர் கிரேக்க நாட்டின் ரோட்ஸ் நகரத்துக்கு போய் உயர்கல்வி கற்க முடிவு செய்தார். அன்றைய நாட்களில் ரோட்ஸ் அறிவுஜீவிகள் வாழ்ந்த நகரம். பல புகழ்பெற்ற கல்வி நிலையங்களும் அங்கிருந்தன. ரோட்ஸ் போக வேண்டும். பூகோளம், வானியல் போன்ற பல துறைகளில் மேதையும் அற்புத ஆசிரியமுமான ஃபசிடோனியஸ், கணித வானியல் மேதை அப்போலோனிஸ் ஆகியோரிடம் கல்வி கற்க வேண்டும் என்பது சீசரின் விருப்பம். சென்ற முறை ரோட்ஸ் புறப்பட்ட போது கடற்கொள்ளைக்காரர்கள் திட்டத்தை குலைத்து விட்டார்கள். அதை முதல் அத்தியாயத்தில் பார்த்துவிட்டோம். இந்த முறை எப்படியாவது ரோட்ஸ் போய்விட வேண்டும். அங்கே படித்து முடித்து அறிவியல் வானியலிலும் தேர்ந்தவனாக ரோம் திரும்ப வேண்டும். இதுதான் சீசரின் திட்டம். முழுமுதற் கடவுள் ஜூபிட்டரிடமும் கல்வி கடவுள் மினர்வாவிடமும் மனமாற வேண்டிக் கொண்டார் சீசர். ரோட்ஸ் நகரத்தில் நன்றாக கல்வி அறிவு பெற்று வர அருள் செய்யுங்கள். ஜூபிட்டரும் மினர்வாவும் சிரித்து கொண்டார்கள். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டார். சீசரின் ரோட்ஸ் பயணம் சுகமான யாத்திரை. அதிக வெயிலும் அதிக குளிரும் இல்லாத பருவ சூழ்நிலை, கப்பலின் வேகத்துக்கு உதவும் காற்று, இவை அத்தனையும் தன் படிப்புக்கான நல்ல சகுனங்கள் என்று சீசர் நம்பினார். படிப்பை தொடங்கினார். சில வாரங்களில் அவருக்கு செய்தி வந்தது. ஏசியா மைனர் பகுதியில் தோற்கடிக்கப்பட்டு வாளை சுருட்டி கொண்டிருந்த மித்ரடஸ்
மறுபடியும் தன் குசும்பத்தனங்களை தொடங்கிவிட்டார். பல பகுதிகளில் கலவரங்கள், முழு உள்நாட்டு போராக வெடிக்கும் சாத்தியக்கூறுகள். சீசர் அடிப்படையில் போர் வீரர். வாழ்க்கையில் அவருக்கு வேறு எதுவுமே இரண்டாம் பட்சம்தான். படிப்பை ஒத்தி வைத்தார். உடனே ஏசியா மைனர் பகுதிக்கு விரைந்தார். கவர்னரை சந்தித்தார். மித்ரடெஸின் கலவரங்கள் விபரீத விளைவுகளை கொடுக்கும் என்பது கவர்னருக்கு புரியவில்லை. ஊர் திப்பற்றி ஏறும்போது ஆளுநர் அமைதியாகவே இருந்தார். உடனே களத்தில் இறங்கி மித்ரடெஸை ஒடுக்க வேண்டும், ஏசியா மைனர் பகுதியை விட்டே ஓட ஓட விரட்ட வேண்டும் என்று கவர்னரிடம் மன்றாடினார் சீசர். கவர்னரின் காதுகள் கேட்க மறுத்தன. கவர்னர் ஆணையை மீறி படையெடுப்புக்கு தயாரானார். தூங்கிக் கொண்டிருந்த கவர்னர் இப்பொழுது விழித்து கொண்டார். சீசரின் அதிக பிரசங்கித்தனம் பற்றி செனட்டிடம் குற்றப்பட்டியல் வாசித்தார். கவர்னரின் கருத்துக்கு செனட் தலையசைத்தது. போதாது, சீசரை திரும்ப வருமாறு ஆணை பிறப்பித்தார் கவர்னர். அதை ஏற்றுக்கொண்டார் சீசர். கவர்னர் முன் வந்து நின்றார். ஜூலியஸ் சீசர், உன்னை எதற்காக அழைத்து வர சொன்னேன் தெரியுமா? ஆரத்தி எடுத்து ஆலவாட்டம் சுற்றி லாரல் கிரீடம் வைத்து என்னை நீங்கள் அழைத்து வர சொல்லவில்லை ஆளுநர் அவர்களே. கட்டாயமாக வரும்படி கட்டளையிட்டீர்கள். என் நேரத்தை வீணாக்காதே. உன் தலைமையில் தயாராகி நிற்கும் படைகளை கூடாரத்துக்கு திரும்ப சொல். மன்னிக்க வேண்டும், இது என்னால் முடியாத காரியம். ஜூலியஸ் சீசர், இது என் கட்டளை, செனட் கட்டளை, ரோமானிய பேரரசின் கட்டளை. நீ அடிபணிந்தே ஆக வேண்டும். ஆளுநர் அவர்களே, மித்ரடெஸை இப்பொழுது அடக்காவிட்டால் ரோம சாம்ராஜ்யத்தின் வருங்காலமே கேள்விக்குறியாகிவிடும். அதன் கதையை முடிக்க எனக்கும் என் படைக்கும் அனுமதி கொடுங்கள். ஜூலியஸ் சீசர், உன் படை ஓரடியை எடுத்து வைத்தாலும் உன் மீது தேச துரோகம் குற்றம் சுமத்துவேன். எனக்கு என் பிறந்த பொன்னாடு முக்கியம். தேச துரோகி என்று நீங்கள் என்னை அழைத்தால் எனக்கு கவலை இல்லை. ஆனால் தந்தை நாட்டின் மானம் காக்க முடியாத தனையன் என்று என்னை வரலாறு சொல்ல வேண்டாம். நீங்கள் உங்கள் செனட், உங்கள் கான்சல், ஏன் என்னை பெற்றெடுத்து தாளாட்டி சீராடி வளர்த்த என் அம்மா அம்ரேலியா தடுத்தாலும் நான் நிற்க மாட்டேன். இதோ புறப்படுகிறேன். சீசரை வழிமறிக்க யாருக்கும் துணிச்சல் இல்லை. அவர் புறப்பட்டார். சீசருக்கு மூட நம்பிக்கைகள் அதிகம். அவரிடம் பல குதிரைகள் இருந்தன. அவை எல்லாமே அவருக்கு வெள்ளை குதிரைகளாக தான் இருக்க வேண்டும். சென்ற முறை டோயஸ் எனும் வெள்ளை குதிரையில் ஏறி சண்டை செய்த போதுதான் வெற்றி தேவி மாலையிட்டாள். டோயஸ் வித்தியாசமான குதிரை. சாதாரணமான குதிரையின் குழம்புகளில் 2 பிளவுகள் இருக்கும். டோயஸின் குழம்புகளில் மனிதரின் கால் விரல்கள் போல் 5 பிளவுகள் இருக்கும். இது அதிர்ஷ்ட பிளவு. ஆண்டவன் தனக்கு செய்யும் ஆசீர்வாத அடையாளம் என்று சீசர் நம்பினார். சீசர் கூடாரத்துக்கு போனார். டோயஸ் மேல் ஆரோகணித்து வந்தார். தன் படை வீரர்களையும் தன் வசம் இருக்கும் ஆயுதங்களையும் பார்வையிட்டார். ஒவ்வொரு வீரனிடமிடமும் ஒரு ஈட்டியும் ஒரு குருவாலும் இருந்தன. எதிரியை நேருக்கு நேர் மோதும் பொழுது இந்த ஆயுதங்கள் எதிரிகளின் கோட்டையை தாக்குவதற்காக தயாராக அவரிடம் 100 கணக்கில் இருந்த கருவிகள். ஓனேஜர், இதனை கவன்கல் என்று நாம் சொல்லுவோம். இறுக கட்டிய கயிற்றின் முனையில் பெரிய கல்லை கட்டுவார்கள். கல்லை எதிரிகள் மேல் வீசும் ஆயுதம் இது. ஸ்கார்பியன் எனும் ஈட்டிகளை வீசும் எந்திரம். இதனும் இன்னொரு வடிவமான 50 பவுண்ட் எடையுள்ள கற்களை 500 மீட்டர் தூரத்துக்கு எரியும் சக்தி கொண்ட பலிஸ்டில்லா. மித்ரடெஸை தோற்கடிக்க இத்தனை பலம் போதும். சீசரின் மிலிட்டரி மூளை சொன்னது. தள்ளி நில் பகையை துள்ளி வருவது வேல். ஜெயிக்க துடிக்கும் தலைவன் வழிநடத்தினால் பின்தொடரும் ஒவ்வொரு தொண்டனுடன் அணுவிலும் அந்த உத்வேகம் தொற்றிக்கொள்ளும், உணர்வுகளை பற்றி கொள்ளும். டோயஸ் மேல் கம்பீரமாக வலம் வந்தார் சீசர். அவர் பின்னால் தொடரும் படை. அவர்களின் ஆரவாரத்தில் அதிர்ந்தன 4 திசைகள், அடங்கின 7 கடல்கள், எதிர்ந்தன 100 மலைகள், பிறந்தது தூளிப்படல். மித்ரடெஸின் படையை சீசரணியினர் துரத்தி அடித்தார்கள், துவம்சம் செய்தார்கள். ஆறாக ஓடியது இரத்த வெள்ளம், மலையாக குவிந்தன பிணங்கள். மித்ரடெஸின் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட சீசர் விரும்பினார். இது முடியவில்லை. ஏசியா மைனர் பகுதியை விட்ட அவர் ஓடிப்போனார். சீசர் வரலாற்றில் இன்னொரு வெற்றி அத்தியாயம். சீசர் செனட்டின் கட்டளையை மீறி படை நடத்தினார் என்பதை எல்லாருமே மறந்து போனார்கள். ஆமாம், எப்பொழுதுமே இன்றைய வெற்றி நேற்றைய தவறுகளை மூடி மறைத்துவிடும். அதுவும் சீசர் செய்தது தவறும் இல்லை அல்லவா? தன் தேசத்தை நேசிப்பவன் எவனுமே சீசர் செய்ததை தான் செய்திருப்பான். போர்க்களங்களில் சீசர் இப்படி சாதனை பட்டியல்களை படுத்தி கொண்டிருந்த பொழுது ரோமாபுரியில் அம்ரேலியாவும் மகனுக்கு புதிய பாதைகள் போட்டு கொண்டிருந்தனர். அவர் முயற்சியால் சீசரை ஃபொன்டிக்ஸ்
எனும் மதகுரு பதவிக்கு அரசாங்கம் நியமனம் செய்தது. அம்மாவின் சிபாரிசு மட்டுமல்ல, சீசரின் பன்முக திறமைகள், ஃப்ளாமண்டியாலிஸ் அனுபவம் ஆகியவையும் காரணங்கள். சீசர் முன்னால் பார்த்த ஃப்ளாமண்டியாலிஸ் பதவிக்கும் இந்த பொன்டிஃபெக்ஸ் பதவிக்கும் ஏராளமான வித்தியாசங்கள். பொன்டிஃபெக்ஸ் பூசாரிகள் போர் செய்யலாம், படைகளுக்கு தலைமை தாங்கலாம், அரசியலில் நுழையலாம். பொன்டிஃபெக்ஸில் மிகுந்த அதிகாரம் படைத்தவர்கள். ரோமாபுரிக்கு மதமும் ஆட்சியும் இரண்டர கலந்தவை. வருடத்தில் 47 மத தொடர்பான திருவிழாக்கள் உண்டு. இவை தவிர போருக்கு புறப்படும் பொழுது பூஜைகள், போரில் ஜெயித்தால் பூஜைகள் என திரும்பினால், அசைந்தால் பூஜைகள், சடங்குகள், பரிகாரங்கள், இவை அனைத்துக்கும் நாள் குறிப்பதும் நடத்துவதும் பொன்டிஃபெக்ஸ்கள் தான். இவர்கள் சம்பந்தமில்லாமல் ரோமில் எந்த அணுவும் அசைய முடியாது.